ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போட்டுட்ருக்கோம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமான அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு பயணத்தை தொடங்க போகிறோம். இது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கான ஒரு சிறப்பு பார்வை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ஒரு பெரிய முரண்பாடு, உங்கள் பண நிலைமை, அந்த சவால்களை எல்லாம் எப்படி ஜெயிக்கிறதுன்னு நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இது வெறும் ஜோதிட விளக்கம் மட்டும் இல்லை, உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. வாங்க இந்த பயணத்தில் நம்ம ஒன்றா சேர்ந்து போகலாம். இந்த கேள்வியை கொஞ்சம் உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே கேட்டு பாருங்களேன். நீங்கள் கூட இருந்தால் மற்றவங்க வாழ்க்கை பிரகாசமாக இருக்குது, ஆனால் உங்கள் பாதை மட்டும் ஏன் சில சமயம் இருட்டா தெரியுது? நீங்கள் தொட்டதெல்லாம் மற்றவங்களுக்கு துளங்குது, ஆனால் உங்களுக்கான அதிர்ஷ்டம் மட்டும் ஏன் தள்ளி போய்கிட்டே இருக்குது? இந்த வழி, இந்த இயக்கம் இந்த மனசில் ஒரு தடவையாவது வந்திருக்கா? உங்கள் மனசுக்குள்ள ஆமாம் இது என் கதை மாதிரி இருக்கேன்னு தோணுச்சுன்னா நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இது வெறும் ராசி பலன் சொல்கிற ஒரு பதிவு கிடையாதுங்க. இது உங்கள் ஆன்மாவை தொட்டு உங்களை நீங்களே ஆழமாக புரிஞ்சுக்க உதவுற ஒரு முயற்சி. நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக சேர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த விஷயத்தோட மையப்பகுதிக்கு போகலாங்க. அதுதான் தனுஷ் ராசியோடைய ஒரு பெரிய முரண்பாடு. அதாவது தனுஷ் ராசி ஜோதிட சாஸ்திரத்தில் காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமே தனுஷு தாங்க. அப்போது நீங்கள் தான் பாக்கியத்தோட அதிபதி. ஆனால் நிஜத்தில் என்ன நடக்குது? அந்த பாக்கியத்தை அடையிறதுக்கே நீங்கள் போராட வேண்டி இருக்குது. அந்த ஆச்சரியமான முரண்பாடுக்கு என்ன காரணம்? அதை தான் நம்ம இப்போ ஆழமாக பார்க்க போகிறோம். பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, உங்கள் பலத்தை நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். தனுஷு ராசி அன்பர்களே, நீங்கள் ஒரு நடமாடும் அதிர்ஷ்டம்னு சொன்னால் அது மிகை ஆகாது. சாஸ்திரமே சொல்லுது, உங்க கூட சும்மா பழகினாலே போதும் மற்றவங்க வாழ்க்கை உயர்ந்துடும். சும்மா யோசிச்சு பாருங்களேன், உங்க கூட பழகி உங்க ஆலோசனையால வாழ்க்கையில முன்னேறினவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா? ஆமாங்க, நீங்க தான் அந்த பாக்கியம். நீங்களே காலபுருஷனோட 9ஆம் வீடு. இதை மட்டும் என்னைக்கும் மறந்துடாதீங்க. சரி, இவ்வளோ பெரிய வரம் உங்ககிட்ட இருக்கும்போது அப்புறம் ஏன் உங்க வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு போராட்டங்கள் வருது? இதற்கு முதல் காரணம் என்ன தெரியுங்களா? கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. உங்கள் பலம் எதுவோ அதுவே தான் சில சமயம் உங்கள் பலவீனமாக மாறுதுங்க. அது எப்படின்னு பார்க்கலாமா? தனுஷ் ராசியோட சின்னம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லிலிருந்து மேல் நோக்கி போகிற அம்பு. இதுக்கு என்ன அர்த்தம்னா இலக்கு மட்டும் கவனம் சிறவே சிறாரு. ஒரு வேட்டைக்காரன் இருக்கான், அவன் கண்ணுக்கு அந்த பறவை மட்டும் தாங்க தெரியும். அந்த பறவை எந்த மரத்தில் உட்கார்ந்துருக்கு, சுற்றி என்ன இருக்குன்னு எதையுமே அவன் பார்க்க மாட்டான். கவனம் முழுக்க இலக்கில் தான் இருக்குது. இது ஒரு அசாதாரணமான சக்தி. இப்படி ஒரு முகமாக இலக்கை மட்டும் பார்க்குது. ஒரு விஷயத்த சாதிக்க ரொம்ப பெரிய பலம், ஆனால் அதே சமயம் அதுதான் பலவீனமும் கூட. ஏன்னா நீங்கள் இலக்கை மட்டும் பார்க்கும்போது சுற்றி என்ன நடக்குது, மற்றவங்க மனசு என்ன நினைக்குது, சூழலோட சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனிக்க மாட்டேங்கிறீங்க, விட்டுறீங்க. இதனால தான் தேவையில்லாத பிரச்சனைகளும் மன கசப்புகளும் வருது. இந்த ஒரு வரி சில சமயங்களில் எது உங்கள் பலமோ அதுவே உங்கள் பலவீனமாகிவிடும். இது தனுஷு ராசிக்காரனோட வாழ்க்கையை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. உங்கள் பலத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினா அது வெற்றிங்க, ஆனால் அது கொஞ்சம் எல்லை மீறி போச்சுன்னா அதுவே பிரச்சனைக்கு காரணமா வருதுங்க. இது ஒரு நிமிஷம் அமைதியாக யோசிச்சு பாருங்க. இப்போ உங்கள் பண பிரச்சனைக்கும் உறவு சிக்கல்களுக்கும் மிக முக்கியமான ஒரு ஜோதிட காரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது உங்கள் ஜாதகத்தில் இருக்க ஒரு அமைப்பு. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, விதியை மதியால் ஜெயிக்க முடியும். இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. உங்கள் ராசிநாதன் யாருங்க? குரு பகவான். அவர் உங்கள் ஜாதகத்தில் பணம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்கிற 2ஆம் வீட்டில் போய் நீச்சம் அடைகிறாருங்க. சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் பணமே உங்கள் பண வரவுக்கான இடத்துல வீக் ஆகுது.
இதோட விளைவை எங்கே அடிக்கும் தெரியுமா? இதோட விளைவு உங்கள் வார்த்தைகளில் தான் வெளிப்படும். நீங்கள் சும்மா விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, ஆனால் அதை கேட்குறவங்க மனசு ரொம்ப பாதிக்கும். வேலையில் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் பேசுகிற ஒரு கடுமையான வார்த்தை ஒரு நல்ல நட்பையே முறிச்சிடும். இதனால தான் பார்ட்னர்ஷிப் பிரியுது, நண்பர்கள் விலகிறாங்க, குடும்பத்தில் சண்டை வருது. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நேராக தடுக்குது. நான் ஒரு நிஜ சம்பவத்தை சொல்கிறேன், கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு தனுஷ் ராசிக்காரர், அவர் ஒரு சூப்பரான மெக்கானிக். அவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு பையன் ரொம்ப நல்லா வேலை செய்வான். ஆனால் இவரோட இந்த ஓவர் பர்ஃபெக்ஷன் வேலை நேரத்தில் ஏன் ஃபோன் பார்க்குறேன்னு கொஞ்சம் கடுமையாக கேட்டுட்டார். அவ்வளவுதான், அந்த பையன் வேலையை விட்டு போயிட்டான். அவன் இருந்தப்போ மாதம் 80 வண்டி பார்த்த இடத்துல இப்போ இவரால் 40 வண்டி கூட பார்க்க முடியல. வருமானம் பாதியாக குறைஞ்சி போச்சு. எதுக்கு? சில வார்த்தைகளால். சரி, இவ்வளவு நேரம் பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்டோம். இப்போ மனசுக்கு நம்பிக்கையை தர தீர்வுகளை பற்றி பேசலாம். உங்கள் விதியை மாற்றி உங்கள் பண பிரச்சனையை சரி செய்யறதுக்கு சாஸ்திரங்களில் 2 தெளிவான வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்த 2 வழிகளும் உங்கள் ஜாதக அமைப்பில் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காகவே இருக்குங்க. முதல் வழி, தடைபட்டு நிற்கிற பண வரத்தை மறுபடியும் கொண்டு வரதுக்கு. 2வது வழி, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் தேவையில்லாத செலவில் கரையாமல் உங்கள் கையிலேயே தங்குறதுக்கு. இது ரொம்ப கஷ்டமான பரிகாரம் எல்லாம் இல்லை, மனப்பூர்வமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் தான். முதல் பரிகாரம், உங்கள் பண வரத்தை தடுக்கிறது எதுன்னு பார்த்தா உங்கள் 2ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடமான சிம்மம் தான். காலபுருஷ தத்துவப்படி சிம்மம்னா என்னங்க? இருதயம். அதனால தான் திருநென்றில் ஊரில் இருக்கிற இருதயாளீஸ்வரர் கோவிலுக்கு போய் நீங்கள் மனமுருகி வேண்டிக்கிட்டா இந்த இருதயம் மாதிரி தடை விலகி பணவரவில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கும், வருமானம் சீராக ஆரம்பிக்கும். 2வது பரிகாரம், வந்த பணம் கையில் நிற்கிறதுக்கு. உங்கள் ஜாதகப்படி செலவுகளை குறிக்கிற 12ஆம் வீட்டில் கேது உச்சமடைகிறார். இதனால் உங்கள் செலவுகள் பெரும்பாலும் வீண் செலவா இல்லைன்னா ஆஸ்பத்திரி செலவாக தான் போகும். இது நம்ம சுப விரயமாக, அதாவது ஒரு நல்ல செலவாக மாற்றணும். அசுப செலவுகளை புண்ணிய செலவுகளாக மாற்றுறது ஒரு சக்தி வாய்ந்த கர்மா பரிகாரம். இதை எப்படி செய்கிறதுனா, திருவண்ணாமலையில் இருக்க கிரிவல பாதையில் ஆதரவு இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் கேதுவோட அம்சமாக தான் பார்க்கணும். அவங்களுக்கு நீங்கள் போர்வையோ பாயோ சாப்பாடோ தண்ணியோ உங்களால் முடிஞ்ச தானம் கொடுக்கும்போது உங்கள் வீண் செலவுகள் எல்லாமே புண்ணியமாக மாறிடும். கெட்ட செலவுகள் தடுக்கப்பட்டு பணம் உங்ககிட்ட சேர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இந்த பதிவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோங்க. நம்ம இவ்வளவு நேரம் பேசினதோட சாரம்சம், உங்கள் விதியை உங்கள் கையாலேயே மாற்றுறதுக்கான சாவி, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. வள்ளுவர் என்ன அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொல்லியிருக்காருங்க. அதாவது நல்ல வார்த்தை இருக்கும்போது கடுமையான வார்த்தை பேசுறது, பழம் இருக்கும்போது காய் பறித்து சாப்பிட்ற மாதிரி. உங்கள் பிரச்சனைகளுக்கான மிகப்பெரிய தீர்வு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. நல்லா பேச முடிஞ்சா பேசுங்க, இல்லையா அமைதியாக இருந்துருங்க. உங்கள் மௌனம் கூட உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணா போங்க, என்ன பரிகாரம் வேணா செய்யுங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய பரிகாரம் என்ன தெரியுமா? உங்கள் நாக்கு தான். உங்கள் வார்த்தைகளை உங்கள் செல்வத்தை உருவாக்குதுங்க. உங்கள் வார்த்தை தான் அதை அழிக்கவும் செய்யுது. இது ஒரு உண்மை. நீங்கள் மனசார உணர அந்த நிமிஷம் உங்கள் தலைவிதி மாற ஆரம்பிச்சிடும். அதனால் என் அன்பான தனுஷ் ராசி நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சின்ன உறுதிமொழி எடுத்துக்கோங்க. உங்கள் பேச்சை தேன் மாதிரி மாற்றுங்க. கடுமையான வார்த்தைகளை நீ பேசவே வேணான்னு முடிவு பண்ணுங்க. அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை பாதை எவ்வளோ பிரகாசமாக மாறுதுன்னு. உங்கள் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் பாருங்கள். உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகுக்கு இது பயிற்சி என 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கையான ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பலன்களானது உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இது முழுமையாக கிடைக்கிறதுனால இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள நாட்களாக பார்க்கப்படுது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. தற்பொழுது பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீன ராசியில், அதாவது குருவுடைய ராசியில் வக்ர நிவர்த்தி அடைய போறாருங்க. அப்படி வக்ர நிவர்த்தி அடையிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக நெகட்டிவாகவும் மைனஸாகவும் உங்களுக்கு கெடுதல் மட்டுமே பண்ணிட்டு இருந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு சனி பகவான் வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு செயல்பட போகிறார். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி. இத்தனை நாட்களாக 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்ததுனால பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவும் எந்த ஒரு முன்னேற்றமும் இருந்திருக்காது. தற்பொழுது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி போகிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமா நிச்சயமா உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி. ஐயோ ராகுகேது பயிற்சி அது சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா கடந்த ஒரு
2 ஆண்டுகளாகவே இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டங்களில் தான் நிறைய பிரச்சனைகளும், உடல் சார்ந்த பிரச்சனைகள், இழப்புகள், ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகிறது, இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதிகமாகவே நடக்கும். இதற்காகவே பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி வந்தாவே இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு கிடையாதுங்க. ஆனால் தற்பொழுது வரக்கூடிய இந்த ராகுகேது காலகட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நீங்கள் எதையெல்லாமே இழந்தீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க. உடல் சார்ந்த பிரச்சனைகள் மூலமாக நிறைய சித்திரவாதைகளும், என்னடா நம்ம லைஃப் மட்டும் இந்த மாதிரி இருக்குது, ஏதாவது ஒரு நோய் நொடி வந்துக்கிட்டே இருக்குது, குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது அனைத்தும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வரக்கூடிய இந்த ராகுகேது காலகட்டம் அப்படிங்கிறது பார்க்கப்படுதுங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோல் உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வரக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராகுகேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. இது அனைத்தும் தற்பொழுது முழுவதுமாக நிவர்த்தியாக விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ், அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பாங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சொல்லும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி எல்லாம் சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்சு ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரங்க தான். நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமா அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க.
தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் மூல நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையுடன் துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க. எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். இரவு பகலாக உழைக்க வேண்டியிருக்கும். அடுத்தவர் வேலையும் தானே செய்யும் நிலை உருவாகும். எனினும் உதவிகள் கிடைக்கும். வரவேண்டிய பணம் இழுபறியாக இருந்தாலும் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு மேல் இடத்திலிருந்து சந்தோஷமான செய்திகள் வரும். தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அடுத்ததா போராட நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். கல்விக்கான செலவுகள் கூடும். கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து பெயர் எடுப்பீங்க. பல விதத்திலும் பண வரத்து உண்டாகும். ஆனாலும் சுப செலவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். அடுத்ததா உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் வேகமான முன்னேற்றம் இருப்பது கடினம். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது நல்லதுங்க. எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முற்படுவீங்க. வெளியூர் பயணம் செல்ல நேரிடும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா நாக தேவதையை வணங்குவது நன்மையை தரும். வரக்கூடிய வாய்ப்பிலே தவற விட்டுறாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.